இந்த கிறிஸ்தவ கிராம சபையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மீண்டுமாய் ஆண்டுடைய அன்பை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாளில் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான பகுதி ஆண்டுடைய அன்பு, அது மனதுருகுகிற அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்துல அங்கே வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இயேசு வந்து மார்த்தாள் மரியாளுடைய சகோதரி மேல அன்பா இருக்கிறார். இப்போ லாசர் வந்து மரித்து போகிறான். அப்படி மரித்து போகிற வியாதியா இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பின் அவர் அங்கே அந்த இருந்த இடத்துல அவர் தங்கி விடுகிறார். இப்போ திரும்ப வாங்க நம்ம போகலான்னு சொல்லி சீசரோடு கூட போய் அங்கே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அங்கே அவனை மரித்தவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஆண்டவரை உங்களோட நீங்க இருந்திருந்தா ஆண்டவரே இந்த சம்பவம் நடந்திருக்காதே அப்படின்லாம் சொல்லி அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, அதாவது இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் இருந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, ஆண்டவரை எங்க அவனை வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வந்து பாருங்கிறாங்க. அப்பொழுதுதான் இயேசு கண்ணீர் விட்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு 100% அவர் மனிதனாகவும், இயேசு 100% ஆண்டவராகவும் காணப்பட்டார் உலகத்தில் வாழுகிற காலங்களில. அப்போ மாமிசத்துல அங்க மார்த்தாள் மரியாள் அழுகிறத, மற்ற யூதர்கள் அழுகிறத பார்த்த உடனே அவருக்கும் அழுக தாங்க முடியாம வந்தது. அவருக்கு நல்லா தெரியும், நான் போய் அவனை எழுப்ப போறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சோம். மாமிசத்துல இருந்த அப்படின்னால அந்த அன்பு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அழுகும் பொழுது இவர் அழுகிறார், இயேசு கண்ணீர் விடுகிறார். அதுதான் இயேசுடைய அன்பு, மனதுருகுகிற அன்பு. அப்ப நாம எப்பெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுகிறோமோ அப்ப நம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த அருமையான நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவர் மனதுருகி என்ன பண்ணாரு, கல்லை எடுத்து கொடுங்கள் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிடுகிறார். அவன் வெளியே வருகிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கண்ணீர் விடுகிறது மாத்திரமல்ல, எல்லா கட்டுகளையும் அல்லது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு பண்ணுகிறதான ஒரு பெரிய வரம் அல்லது வல்லமை ஆண்டவரத்துல மாற்றம் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா கட்டுகளை அவிழ்த்து விடுறாங்க. அந்த மற்றவர்களுடைய அந்த கட்டை அவிழ்த்து விட்டவுடனே அவன் எப்படி இருந்தாலும் அதே போல வருகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுனுடைய அன்பு மனதுருகிற அன்பு மாத்திரமல்ல, அந்த மனதுருகி நம்மேல் எத்தனை கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுவதற்கு அவருடைய வல்லமை மாத்திரத்தினால்தான் முடியும். ஒருவேளை அருமையான நாளிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை, அந்த பாவக்கட்டில் இருக்கிறீங்களா, அந்த சாவக்கட்டில் இருக்கிறீங்களா, அந்த முற்பிதாக்களின் சாபத்தில் இருக்கிறீங்களா, அத்தனை கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இயேசுங்கிற நாமம் ஒன்றுதான் உங்களை விடுவிக்குமே தவிர இந்த உலகத்தில் அதை தவிர வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசுவே என் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, இயேசுவே என்னை நீங்க ஆண்டவரே உங்களுடைய மனதுருகிறதா அன்புக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறது மாத்திரமல்ல, அவர் உங்கள் மேல் அன்பு கொண்டு கண்ணீர் விடுகிறது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப மனதுருகிற அன்பிலே ஆண்டவர் அற்புதம் செய்வதிலே அவரை போல ஈடு இணை யார் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில் கூட ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மனதுருகுங்கப்பா எங்களுக்கு மேல. ஒருவேளை பாவ கட்டினாலே அல்ல சாவ கட்டினாலேயோ அலைந்து தெரிந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஆண்டவருடைய கண்ணீர் வந்து உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து விடுவித்து ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு அங்கே லாசர் அப்படின்னு தான் பார்க்கிறோம். அங்கே மரித்த உடனே மரித்து உயிர்த்தெழுந்த உடனே அங்கே இயேசுவோடு கூட இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இயேசுவோடு கூட நம்மையும் உட்கார வைக்கிறதால அந்த அன்பு, அது மனதுருகுகிற அன்பு. அப்போ அந்த அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தீர்மானம் எடுப்போம். எப்பொழுது இந்த மனதுருகிற அன்பு வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மில் மனதுருகி எல்லா கட்டுகளையும் அவிழ்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை காட்டுவோம், ஜெபம் பண்ணுவோம். கிருபையின் தேவனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கட்டுகளை அவிழ்த்து விட்டு உடைய ஆண்டவரை மனதுருக அன்பை எங்கள் காண்பித்தபடினால் நமக்கு நன்றி. ஆண்டவரை நீங்கள் ஒருவர் மாத்திரம் அன்பிலே சிறந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். காத்துக்கொண்டு வழிநடத்த பெறப்படுத்த ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.